வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான ஒரு சிக்கன் பக்கோடா ரெசிபி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை கிலோ சிக்கன் இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணி போட்டு கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ இதுக்கு முழுசாகவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 5 சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி நறுக்கின கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த சிக்கனில் தேவையான அளவு உப்பு, ஒரு 4 ஸ்பூன் தயிர், இப்போ நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே அரை கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது, இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுடுவோம். அதிகமாக ஊறினா கூட நல்லா இருக்கும், பட் மினிமம் 1 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பொதுவாகவே சிக்கன் சால்ட்டில் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது கூட நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம், அதனால நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது மாதிரி கலரி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வெளியிலே வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை பொரிக்க போகிறோம். சிக்கன் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இன்னும் ஸ்பைஸியாக வேணுன்றவங்க 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மைதா இதுக்கு மேலே போட வேண்டாம், 2 ஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வேக பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கும், அப்போ தான் நல்ல சிக்கன் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியில் மட்டும் நல்லா கலர் வந்துடும், ஆனால் கருப்பாயிடும் சீக்கிரமாகவே. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக பொரிச்சு எடுக்கணும். இப்போது சலசலப்பெல்லாம் அடங்கி சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.